பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 6:14. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் மன்னிக்க வேண்டும், எல்லாருக்கும் அன்பு காட்ட வேண்டும். இந்த உலகத்துல தப்பு பண்ணாத ஆளே இல்லை. ஆனா நம்மளுடைய தப்பிதங்களை நம்ம ஹைலைட் பண்ண மாட்டோம். யாரனா தவறு பண்ணிட்டாங்கன்னாக்கா அவங்களே நம்ம ஹைலைட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவரை துன்பப்படுத்தினாங்க, அடிச்சார்கள், துப்பினார்கள், கேவலப்படுத்தினார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், பிதாவை, இவங்கள் என்னவென்று அறியாமலும் செய்கிறார்களே, இவங்களை நீங்கள் மன்னியுங்கள். அவருடைய பிள்ளையாக நம்ம காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்மளும் அவரை போல இருக்க வேண்டும். நம்மளுக்கு யாரு தீமை செய்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது, தீமை நன்மையினால வெல்லு. உனக்கு யாரு விரோதமா என்ன செய்தாலும் பரவாயில்லை, நீ அவங்களுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நீயும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள். நம்மளுடைய காரியங்கள் எப்படியாப்பட்டதா இருக்க வேண்டுமானால், நம்மளுக்கு ஒரு தீமையை செய்யட்டும் பரவாயில்லை, ஆனா அவங்களை நம்ம மன்னிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நீ இன்னைக்கு மன்னிக்கிற பிள்ளையாக காணப்பட்டு கொண்டிருந்தால், பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது, பரமபிதா உங்களுக்கும் அவர் மன்னிப்பார். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய பாவங்களுக்கும் நம்மளுடைய சாபங்களுக்கும் மன்னிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இது மட்டும் நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டும், இது மட்டும் நம்ம விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்துல மனுஷனுடைய பாவத்துக்காக மரிச்சது ஒரே ஒருவர் இருக்கிறார் என்றால் நம்ம தேவன் மட்டும்தான். அந்த தேவன் உனக்கு பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், மனுஷனை அன்பு காட்டுப்பா, மனுஷனை பலிக்கு பலி வாங்காத. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டாங்க. கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.